இன்னைக்கு வேண்டாமே ப்ளீஸ். என்ன? இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். அம்மா 3 நாள் கண்டினியூஸா சேரணும்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துக்க ப்ளீஸ். ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல, பண்ணுங்க. சீக்கிரம் முடிங்க ப்ளீஸ். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். என்னாச்சுமா? ஒன்னும் இல்லடா, முதல் தடவை எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் மருந்து கொடுத்திருக்காரு. நீ வீணா கவலைப்படாத. போய் ரெடியாக. நீங்க கம்பல்சரியா 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஓகே, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ இட்ஸ் டாக்டர். ஓகே. How the hell can you do this to your knee? அவன் என்ன மனுஷனா மிருகமா? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பரவாயில்ல ரேகா, முதல் தடவை எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. மென்டல் அண்ணி, முதல் தடவை எல்லாருக்கும் அப்படி இருக்காது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். And when he does it, it's amazing. என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆமா அண்ணி. இந்த விஷயம் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதை பத்தி டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நந்திதா, ஆபீஸ் கிளம்பணும். லஞ்ச் பேக் பண்ணு. இவெல்லாம் மனுஷனா? நான் பேக் பண்றேன். இருங்க நீ வர. How the fuck can you do this, யா? அவ மனுஷனா மிருகமா? பாவம் அண்ணி, ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? இல்ல, அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட பேச கூட தெரியாது. அதான் எப்படி பொண்ணுங்களை ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. பொண்டாட்டின்னு வந்துட்டதுனால அவளை ரேப் பண்ணலாமா? ரேகா, இந்தியால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேப்ஸ் ரிப்போர்ட் பண்றதே கிடையாது. அனுமதி இல்லைன்னா பொண்டாட்டி கிட்ட கூட செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு. அதையும் மீறி செஞ்சா that is also considered as a rape. Imagine ரேகா, உன் அண்ணி மாதிரி பொண்ணுங்க இன்னும் எத்தனை பேர் அபியூஸ் ஆகுறாங்களோ. ஹே ஆனந்த் சார். சார், இவங்க பேரு நீனா. நம்ம ஆபீஸ்ல வாலண்டியரிங் பண்ண வந்திருக்காங்க. இவர் ஆனந்த், ரொம்ப சின்சியர். எது வேணாலும் இவரை கேளுங்க, பாத்துக்கோ. வாங்க உட்காருங்க. நந்திதா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி அக்கா. ஆனந்த், இன்னைக்கு என்ன சமையல்? யூஷுவல் தான். நீதான் மேடம் லஞ்ச் எடுத்துட்டு இல்லையா? இல்லங்க, I'll get something outside. பரவாயில்ல, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாங்க. It's okay, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லங்க, என் வீட்டுக்காரி சமையல் சூப்பரா இருக்கும். உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். போறட்டுமா? யா. Wow, it's really tasty. You're very lucky. It's nice. தேங்க்ஸ்ங்க. Thanks for sharing your food. நீனா மேடம், நாளைக்கு அக்கரைப்பட்டி கிராமத்துக்கு நம்ம ஆபீஸ் வேலையா நான் போறேன். வேணும்னா என் கூட நீங்க வரீங்களா? Sure, definitely. I'd love to. சரி, நாளைக்கு மார்னிங் 8 o'clock ரெடியா இருங்க. Okay. ராத்திரி கூட தண்ணி அடிச்சிட்டு வந்தியாமே, சும்மா இருக்கறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலாம்ல. சாப்பிடும் போது எதுக்கு இதெல்லாம் ஆனந்த்?
சாப்பிடுறது குடிக்கிறது இதை தவிர வேற ஏதாவது செய்யறானா? டேய் சும்மா இருக்க எவன்டா சொன்னது? பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கேன், நீ கொடுக்குறியா? பேச வந்துட்டான். தம்பி கிட்ட பணம் கேட்க வைக்கமால? டேய் காலங்காத்தால என்னடா சண்டை? பாருமா அவன அண்ணன் கூட பார்க்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். வாடா, இந்த வீட்டுக்கு பெரியவன் நானா அவனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு. ச்சே. பெரியவனா இருந்துட்டா வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கிட்டா தான் மரியாதை கிடைக்கும். இப்படி வெட்டியா சுத்தினா எதுவும் கிடைக்காது. நாளைக்கு குழந்தை பிறந்தா அதை வச்சு எப்படி காப்பாத்துவ? டேய் வீட்டை வைத்து காப்பாத்த வேண்டா, உனக்கு என்ன? எந்த வீட்டை சொல்ற நீ? இதுல உனக்கு இருக்கிற ஷாரி எனக்கும் இருக்கு. வீட்டை விப்பானா? நீ ஆபீஸ் கிளம்ப ஆனந்த். சாயந்தரம் நான் வரதுக்கு லேட் ஆகும். சரி. சாப்பிடுறா. மா என்ன நடக்குதுங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சார் வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. சரி. என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நமக்கு நேத்தி வரைக்கும் நலிவுற்ற பெண்கள் திட்டம்னு இருந்தது இல்ல? இப்ப புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அத பெண்கள் மறுமலர்ச்சி திட்டம்னு மாத்திருக்காங்க. அப்படிங்களா? அந்த திட்டம் சார்பா வேலையில்லா பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுக்க போறாங்க. நல்லதுங்க. மேடம் வந்திருக்காங்க. வந்து அந்த நிதி சம்பந்தமான உங்களோட பேப்பர்ஸ் என்னவோ வாங்கிக்கோங்க. கையெழுத்து போட்டு உங்க செக் வாங்கிக்கோங்க. சரிங்க. கொடுங்க மேடம். Really? பரவாயில்ல, Thank you so நீங்களே கொடுங்க. much. ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா இருமா. அவர் ஆசையா இருமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. Thank you, sir. வாங்கம்மா. போயிட்டு வாங்கய்யா. பாத்து போயிட்டு வாங்கம்மா. வாங்க வரேன் தம்பி. வாங்க போவோம். பார்த்து போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வாங்கம்மா. வாங்க. வாங்க தம்பி. பாய்.